இந்தியாவிலேயே முதல்ல கப்பல் ஓட்டியவன் தமிழன் தான் இல்லையா? கப்பல்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு சீஃபேரர்ஸுக்கு எந்த லெவல்ல இருந்தாலும் கூட வருமான வரியிலிருந்து விலக்கும் கூட. கோர்ஸ்ல சேர்ற பையனுக்கு சேர்ந்த வருஷமே அட்மிஷன் சமயத்திலேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. பேக்வர்டு கம்யூனிட்டி ஸ்காலர், மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப், எஸ்சி ஸ்காலர்ஷிப். எங்கள் யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஃபீ வைவர்லாம் பண்ணுறோம், அது மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறோம். பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க. இந்த அட்வான்டேஜஸ்லாம் அவங்களுக்கு இருக்கு. பெற்றோர் எதை விரும்புகிறாங்க? ரெண்டு விரும்புகிறாங்க பெற்றோர். ஒன்று படித்தோடனே பிள்ளைக்கு வேலை கிடைக்குது, இன்னொன்று நல்ல வேலை கிடைச்சி நல்லா சம்பாதிச்சு குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டும் விரும்புகிற பெற்றோர்கள் கண்டிப்பாக மேரிட்டேஜை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸாக இருக்கட்டும், பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கட்டும், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அவங்க யூனிவர்சிட்டி தயார் சிலபஸ் கொடுப்பாங்க. தெர் இஸ் நோ இன்டர்நேஷனல் சிலபஸ். நம்ம மேரிட்டேஜை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரே சிலபஸ். சில கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணும்போது அப்படி பார்த்த ஃபேமிலியா, இப்படி பார்த்த பையனா, மிகப்பெரிய லக்ஸூரியஸா ஒரு அருமையான இடத்துல ஒரு அலையன்ஸ், நல்ல ஒரு காரு பங்களா வீடுன்னு அப்படி இருக்காங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் மட்டும்தான் அந்த வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலு டோட்டலா இமீடியட்டா மாறக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னு படிப்பு சொல்லி கொடுக்கப்படுது. அது 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். அந்த பசங்களுக்கும் 100% பிளேஸ் ஆயிடுவாங்க. எங்கே பிளேஸ் ஆவாங்கன்னா சிங்கப்பூர், ஹாங்காங் இப்படியான கண்ட்ரிலாம் பிளேஸ் ஆகும். இனிவரும் காலங்களில் இப்போ என்ன தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா, கப்பல் கம்பெனி மெசேஜ் கொடுத்துட்டாங்க, கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணா 100% வேலை, 100% வேலை. ஏபிபி தமிழ் வணக்கம். வானமே எல்லை நிகழ்ச்சியில இன்னைக்கு இணைந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான படிப்புகள் பத்தியும் அதற்கான எதிர்காலம் தேவை குறித்தும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வழிகாட்டி நிகழ்ச்சி தான் இந்த வானமே இல்லை. அந்த வகையில இன்னைக்கு கடல்சார் படிப்புகள், அவற்றிற்கான தேவை, எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்து பேச இருக்கோம். இதற்காக நம்மோட இணைந்திருக்கார் கல்வித்துறையில மிக நீண்ட காலம், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 55 ஆண்டு கால அனுபவம் பெற்றவரும், பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தராக இருந்தவரும், தற்போது அமெத் யூனிவர்சிட்டியில இணைவேந்தராக செயல்படக்கூடிய கர்னல் டாக்டர் திருவாசகம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பொதுவா கடல்சார் படிப்புகள் அப்படின்னா என்ன மாதிரியான படிப்புகள் அதுல வழங்கப்படுது? அதுல உள்ள என்ன மாதிரியான துறைகள் உள்ள இருக்கு? பொதுவா இந்த படிப்புக்கு பெருசா மக்கள் மத்தியில விழிப்புணர்வு இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். மற்ற இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் அதோட கம்பேர் பண்ணுற போது அவ்வளவா இந்தியாவில் குறிப்பாக நிறைய அறிமுகம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு செக்டார் ஃபோக்கஸிங், அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக் துறையில் படித்தா வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு துறைனா இந்த கடல்சார் படிப்பு தான். அது ஆங்கிலத்தில் மேரிடைம் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இங்கே படிச்சுட்டு வர்ற மாணவர்கள் 4 வருஷ படிப்பு பிஇ மரைன் இன்ஜினியரிங் இருக்குது. அதே மாதிரி 3 வருஷ படிப்பு பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ்ன்னு இருக்குது. பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படித்து வெளியே வர்றவங்க ஒரு ஏறத்தாழ ஒரு 10 வருஷ சர்வீஸுக்கு பிறகு கேப்டனாக ஷிப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஇ மரைன் இன்ஜினியரிங் படித்தவங்க சீஃப் இன்ஜினியராக பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போது மேஜர் அட்வான்டேஜ் இந்த படிப்பில் படித்த உடனே வேலை கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் சேலரியே பர் மந்தே ஒரு 1 lakh கிடைக்கும். எல்லாத்தையும் விட மற்ற வேலைகளில் சம்பளம் இந்தியன் கரன்சியில் கிடைக்கும். இதில் சம்பளம் மெயின்லி US டாலராக கிடைக்கும். மற்றொரு இம்பார்ட்டண்ட் மேட்ரு என்னென்னா, கப்பலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சீஃபேரர்ஸுக்கு எந்த லெவலில் இருந்தாலும் கூட வருமான வரியிலிருந்து விலக்கும் கூட. இதெல்லாம் இதில் உள்ள அட்வான்டேஜஸ். சரி, ஸ்கோப் எப்படி இருக்குது, வேலைவாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், தெர் ஆர் சம் பிக் ஷிப்பிங் கம்பெனிஸ். இப்போ மர்ஸ்க், ஏபி முல்லர் அப்படிங்கிறது இந்தியா உலகத்தில் ரினவுண்டு ஷிப்பிங் கம்பெனி. அது மாதிரி விஷிப், செனர்ஜி, அப்புறம் ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய லீடிங் கம்பெனிஸ் இருக்குது. அவங்கெல்லாம் இப்போ சில இன்ஸ்டியூஷனோட கொலாபரேஷன் பண்ணி இந்த கோர்ஸில் சேர்ற பையனுக்கு சேர்ந்த வருஷமே அட்மிஷன் சமயத்திலேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றாங்க.
அட்மிஷன் சேரும்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் அமெட் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அமெட் யூனிவர்சிட்டியில் கடந்த 3 வருஷமாக அதுக்கு என்ன காரணம், எப்படி பண்ண முடியுதுன்னு சொன்னால், செலெக்ஷனே வந்து 2 பேரும் சேர்ந்தே பண்ணுவோம். அமெட் யூனிவர்சிட்டியும் ஷிப்பிங் கம்பெனி சேர்ந்தே காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், காமன் கவுன்சிலிங், இன்டர்வியூ பண்ணிவிட்டு யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு அட்மிஷன் லெட்டர் கொடுக்குற போது அப்பாயின்மெண்ட் லெட்டர் சேர்த்தே கொடுத்துட்றாங்க. அப்போது அந்த பையனுக்கு படிக்கிற காலத்திலேயே ஆர்வம் அதிகம் இருக்குது, அதே சமயத்தில் ஒழுக்கமாக இருந்து படிக்கணும்னு இருக்குது. எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக அந்த கம்பெனிக்காரங்களே வந்து பெரும்பான்மை ட்ரைனிங் வகுப்புகள்லாம் எடுப்பாங்க பீரியடில். இது வேறு எந்த துறையிலையும் வாய்ப்பு கிடையாது. இந்தியாவை பொறுத்த மட்டும் நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் ஆடுற அட்மிஷன் சமயத்தில் கொடுக்குற படிப்பு இந்த படிப்பு தான். அடுத்தா போல் இன்னும் 1 இயர் படிப்புலாம் இருக்குது. ஏன்னா எல்லா மாணவர்களும் 4 வருஷம் செலவழித்து படிக்க முடியாது. இப்போ அதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். பிஇ சொன்னீங்க, பிஎஸ்சி மாதிரி என்னென்ன? டிஎன்எஸ், டிப்ளமா இன் நாட்டிக்கல் சயின்ஸ்னு 1 இயர் ப்ரோக்ராம் தான். அதுக்கு தான் இப்போ ரொம்ப டிமாண்ட் இருக்குங்க. ஏன்னா 1 இயரில் படிச்சுட்டு அவன் கப்பலுக்கு வேலைக்கு போயிடுறான், சீஃபேரர் ஆயிடுறான். என்ன தகுதி வேணும்? நல்லா சொன்னீங்க. அதாவது இந்த மாதிரி படிப்புகளுக்கு எல்லாமே குறைந்தது +2ல் வந்து 3 சப்ஜெக்ட் மிக்க அவசியங்க. மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி அவசியம். இந்த 3 சப்ஜெக்டில் மினிமமாக 60% மார்க் எடுத்துருக்கணும். மற்றும் ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷ், அதில் 50% எடுத்துருக்கணும். ஏன் இங்கிலீஷ் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்கன்னு சொன்னால், இந்த படித்து முடித்த பிள்ளைகள் வேலைக்கு போகிறது நிச்சயமாக 99% வெளிநாட்டு கப்பல் கம்பெனியில் தான். அது இவங்க மட்டும் இல்லை, மற்ற நாடுகள்லேருந்து படிச்சுட்டு வர்றவங்களோட சேர்ந்து இவங்க வேலை பார்க்கணும் கப்பலில். அப்போது கம்யூனிகேஷனுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் முக்கியம். அஃப்கோர்ஸ் நாங்கள் ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம், இருந்தாலும் மினிமம் எலிஜிபிலிட்டி 50%. தீஸ் ஆர் ஆல் த எலிஜிபிலிட்டிஸ். அதே மாதிரி கண் பார்வை நல்லா இருக்கணும், தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். உடல் கூறு நல்லா இருக்கணும். அதனால் என்னதான் இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா கூட ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவோம். எப்படி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண டாக்டர்கிட்ட மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி அவங்க கிளியன்ஸ் கொடுத்த பிறகு தான் நாங்கள் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் இந்த அட்வான்டேஜ். இந்த உடல் கூறு அப்படின்றது என்ன மாதிரி? இல்லை, ஹெல்த் ஆஸ்பெக்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போது நிலத்தில் வேலை பார்க்குறதுக்கும் நீரில் வேலை பார்க்குறதுக்கும் வித்தியாசம். இங்கே உள்ளது நம்மெல்லாம் வேலை பார்க்குற ஷோரில் வேலை பார்க்குறோம், அவங்கெல்லாம் ஷிப்பில் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப அட்வென்ச்சரஸ் ஜாப். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருத்தர் தான் கடல்லேருந்து நிறைய துறைமுகத்துக்கு வருவாங்க. ஆல் அலாங் த்ரூ அவுட் த வேர்ல்டு செயல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இல்லையா? ஆக்சுவலாக அதை வந்து செக் பண்ணுறாங்க. காமனாக உள்ளதான், இட்ஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். பட் ஐசைட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கப்பலில் வேலை பார்க்குறது. இதெல்லாம் செக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை பூராமே அட்மிஷன் சமயத்தில் எல்லா நிறுவனமும் பண்ணுறது, நாங்களும் பண்ணிடுறோம். இது யார் இந்த படிப்பை ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங், அது கீழே டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங்னு ஒரு அலுவலகம் இருக்குது. அவங்க தான் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறவங்க. ஜஸ்ட் லைக் இன்ஜினியரிங்கை வந்து ஏஐசிடி பண்ணுறது மாதிரி, மற்ற கோர்ஸை வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பண்ணுறது மாதிரி இதை வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் பண்ணுறாங்க. இப்போது இந்தியாவில் ஏறத்தாழ ஒரு 73 இன்ஸ்டிடியூஷன் இப்படியான ப்ரோக்ராமை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா 73 இன்ஸ்டிடியூஷன்லையும் மொத்தமே 2 யூனிவர்சிட்டி தான் இந்தியாவில். ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி அமெட் யூனிவர்சிட்டி, இதுதான் முதல்ல இந்தியாவுக்கு வந்தது, மேரிடைம் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. இது 2 தான். இப்போ இன்ஜினியரிங் கோர்ஸ் மாதிரி சின்ன சின்ன லேபரேட்டரிஸ் வச்சுலாம் அந்த கோர்ஸ் நடத்த முடியாதுங்க. மேஜர் எக்யூப்மெண்ட் வேணும். சின்ன உதாரணம், ஷிப் இன் கேம்பஸுக்குள்ள ஒரு ஷிப் இருக்கணும் ப்ராக்டிக்கல் பர்பஸுக்கு. அதுவே ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 12 crores. அதே மாதிரி கேம்பஸுக்குள்ளே ஒரு சிமுலேட்டர் இருக்கணும். சிமுலேட்டர்னால் எப்படி கப்பலை நம்ம வந்து வழிநடத்தணுங்கிறது வந்து அதுவே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 crores. அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்கணும். அதெல்லாம் பார்ட் ஆஃப் த சிலபஸ். கண்டிப்பாக அவன் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது மாதிரி மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய லெவலில் இருக்கணும். அமெட்லாம் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இதெல்லாம் பண்ணி வெளியே வந்த பிறகு தான் அவன் டிகிரி வாங்கி ட்ரைனிங் முடித்து வெளியே வர முடியும். இதை படிப்புன்னு சொல்கிறத விட ட்ரைனிங்னு சொல்கிறது தான் முக்கியங்க. அந்த எக்ஸாமினேஷன்லாம் இருக்கு இல்லையா, நம்ம மற்ற தியரிலாம் படிச்சுட்டு போயிடலாம். இதுக்கு பேர் மேரிடைம் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ உங்களுக்கு பிஎஸ்சி சொன்னீங்க, டிப்ளமோ இருக்குன்னு சொன்னீங்க, இன்ஜினியரிங் இருக்குன்னு சொன்னீங்க. எல்லாமே 1 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம். நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது? எது நமக்கு ஸ்கோப் கிடைக்கும்? 2 மாறிங்க. இப்போ நான் உங்களுக்கு கல்வி தகுதி சொன்னேன் இல்லையா, சில மாணவர்கள் அந்த 60% வாங்க முடியல 3 சப்ஜெக்டில், 50% இங்கிலீஷில் வாங்க முடியல. ஆனால் அந்த பையன் என்ன விரும்புகிறான், நான் ஒரு சீஃபரர் ஆகணும், கப்பலில் கேப்டன் ஆகணும், சீஃப் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறான். அதுக்கு மற்றும் ஒரு
லேட்ரல் என்ட்ரி அட்மிஷன் ஒன்று இருக்குது. இந்த பையன் என்ன பண்ணலாம்னா, இப்போ அவன் வாங்கியிருக்க மார்க்குக்கு அல்லது அந்த பொண்ணு வாங்கியிருக்க மார்க்குக்கு ஃபஸ்ட்டு பிஇ மெக்கானிக் இன்ஜினியர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே லேட்டர் என்ட்ரி அட்மிஷன் சொல்லி பிஇ மரேஞ்ச் இன்ஜினியரில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன் இருக்குது. அதே மாதிரி ட்ரிபிள் இருக்குது. ட்ரிபிள் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அதில் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணிவிட்டு லேட்டர் என்ட்ரியில் திருப்பி இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. மற்றொரு முக்கியமான விஷயம், கேர்ள்ஸுக்கு ஓப்பனிங்ஸ் அதிகம் இருக்குது. இப்போ கப்பல் கம்பெனியில் கடந்த ஒரு வருஷமாக என்ன கேட்குறாங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேடட்ஸு கேர்ள்ஸ் கிராஜுவேட் கொடுங்க, நாங்கள் இம்மிடியேட்டாக அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஆரம்பத்தில் எடுத்துக்கிறாங்க, கடைசியில் எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் ஓகே. இப்போது கேர்ள்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மெயினாக கேரளாவில் தான் நிறைய கேர்ள்ஸ் வர்றாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தைரியமான கேர்ள்ஸாக இருக்கணும், ஃபேமிலியை விட்டு ஒரு 6 months தாண்டி இருக்கணும். இருந்தாலும் கூட அவங்கெல்லாம் நிறைய பேர் படிக்க வந்துட்டாங்க. கம்பெனி கம்பெனியில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கேர்ள்ஸுக்கு தான். இஸ் இட் ஓகே. கேர்ள்ஸுக்கு இன்னொரு அட்வான்டேஜ், ஸ்காலர்ஷிப் நிறைய கொடுக்குறாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்லேயும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. மற்றபடி எங்களை மாதிரி யூனிவர்சிட்டிலையும் கேர்ள்ஸும் கொடுக்குறோம், பாய்ஸுக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ எதை ஒரு மாணவன் வந்து ஒரு +2 முடிச்சுட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறவங்க ஒரு டிப்ளமோ சூஸ் பண்ணணுமா, இல்லை ஒரு பிஎஸ்சி டிகிரி, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரியா, இல்லை ஒரு இன்ஜினியரிங் டிகிரியா? இன்ஜினியரிங்லேயே நிறைய வகைகள் இருக்குது. ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் இருக்குது, நாவல் ஆர்கிடெக்சர், மெரைன் சொல்கிறீங்க, மெக்கானிக்கல், இந்த மாதிரி எதை அவங்க சூஸ் பண்ணணும்? இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தர் ஃபியூச்சர் பிளான் அண்ட் கோல். இப்போ நான் ஒரு மரைன் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி, நான் பின்னாடி ஒரு ஆற்று சீஃப் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி விரும்புகிறவங்க பிஇ மரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம். இட்ஸ் ஓகே. சில பேர் நினைக்கிறாங்கன்னா பிஇ மரைன் இன்ஜினியரிங் 4 years, ஒரு சீக்கிரம் முடிச்சுட்டு போனால் என்னுடைய பேக்ரவுண்டுக்கு பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கணும்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், அது 3 years. இல்லை எனக்கு ஒரு வருஷம் தான் படிச்சுட்டு நான் வரணும்னு நினச்சா அதுக்கு பேர் தான் டிஎன்எஸ், டிப்ளமா இன் நாட்டிக்கல் சயின்ஸ். டிப்ளமோக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது? ஒரு வருஷத்தில் அவன் எல்லாம் கற்றுக்க முடியுது. அதுதான் இப்போ கப்பல் கம்பெனிக்காரங்க விரும்புகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, 1 year படிச்சுட்டு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து டெவலப் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இது போக ஜிஎம்இன்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. இது போக இடிஓன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் கிராஜுவேட் முடிச்சுட்டு வர்றவங்க, பிஇ மரைன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1 year ஜிஎம்இ, 1 year இடிஓ படிச்சுட்டு டைரெக்டாக கப்பலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ப்ரோக்ராமும் எங்கள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் வந்து இடிஓ 1 year, ஜிஎம்இ 6 months படித்தாலே போதும். அதையும் கப்பலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கு ஏதாவது வயது வரம்பு இருக்கா? இந்த வயசுக்குள்ளே தான் சேரணும்? இல்லை, வயது வரம்பு இருக்குது. மற்ற வயது வரம்புங்க ஏறத்தாழ வந்து 25 வயசு வரைக்கும் போகலாங்க. இஸ் இட் ஓகே. அது ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்காலர்ஷிப் பற்றி சொன்னீங்க, பெண்களுக்கு அதிக ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு. பொதுவாகவே இந்த படிப்பு ஏன்னா உங்களுக்கு அதிக கட்டணமாகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிற சூழல்ல ஏதாவது உதவித்தொகைகள் வந்து அரசு சார்பிலேயோ இல்லை தனியார் ஷிப்பிங் கம்பெனி சார்பிலேயோ வழங்கப்படுதா? அதாவது அரசு சார்பில் வழங்கப்படுவது பெண்களுக்கு வழங்குறாங்க. வருஷத்துக்கு ஏறத்தாழ ஒரு 1.5 லட்சம் கோர்ஸில் 1.5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அதுபோல் யூனிவர்சிட்டிலேருந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இது தவிர வேறு ஸ்காலர்ஷிப் வந்து வழக்கமான ஸ்காலர்ஷிப் இருக்கு இல்லையா, பேக்வேர்டு கம்யூனிட்டி ஸ்காலர், மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப், எஸ்சி ஸ்காலர்ஷிப். எங்கள் யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிக்குன்னே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஃபீ வைவர்லாம் பண்ணுறோம். அது மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறோம். பேங்கில் லோன் கொடுக்குறாங்க. இந்த அட்வான்டேஜஸ்லாம் அவங்களுக்கு இருக்குங்க. இப்போ கடல்சார் படிப்புகள் அப்படின்னாவே ரொம்ப கட்டணம் அதிகமாக செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவில், அது உண்மையா? என்ன மாதிரி கட்டண விகிதம்? என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அரசு பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், தனியார் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், அல்லது கல்லூரியாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் வந்து மற்ற துறைகள் மாதிரி இல்லை. இப்போது அமெட் பல்கலைக்கழகத்தை எடுத்துட்டா, இங்கே வேலை பார்க்குற சீஃப் இன்ஜினியர் அண்ட் கேப்டன்ஸ் அவங்க தான் வகுப்பு எடுக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. அட் த மோஸ்ட் அவங்கெல்லாம் ஏறத்தாழ ஆவரேஜாக 2 decades ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கப்பலில் வேலை பார்த்தா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவ் சேலரி கொடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இஸ் இட் ஓகே. அப்போது சேலரி கொடுக்க வேண்டிய கட்டாயம், அதுபோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவழிக்க வேண்டிய கட்டாயம், அப்புறம் சாப்பாடுலாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஏன்னா ஷிப்பில் போகும்போது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணுறாங்க இல்லையா. அதனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பையன் வந்து ஒரு 3 lakhs to 3.5 lakhs வந்து செலவழிக்கணும். இஸ் இட் ஓகே. அப்போ முடிச்சுட்டு போகும்போது அவனுக்கு வந்து ஒரு பிஇ மரைன் இன்ஜினியர் இருந்தால் ஒரு 12 லட்ச ரூபா செலவழிக்கணும். நாட்டிக்கல் சயின்ஸாக இருந்தால் 10 லட்ச ரூபா செலவழிக்க வேண்டிய வரும். அதை ஸ்காலர்ஷிப் மூலமோ பேங்க் மூலமோ பண்ண முடியும். ஆனால் ரொம்ப ஈஸியாக வேலை கிடச்சிருது. கிடைச்சோன்னு அவங்களால ஈஸியாக அதை ரெக்கவர் பண்ணிடவும் முடியுதுங்க. இப்போ அரசு பல்கலைக்கழகம், இப்போ இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டி அப்படிங்கும்போது அங்கே கட்டண விகிதம் எப்படி? இதை விட கூட. நீங்கள் வெப்சைட்டை பார்த்தா தெரியும். அது வந்து எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. இப்போ நீங்கள் மற்ற குரூப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், அரசு பல்கலைக்கழகங்கள்லையும் அரசு கல்லூரிலையும் குறைவாக இருக்கும்.
ப்ரைவேட்டில் கூட இருக்கும். ஆனால் மேரிடேயத்தில் அப்படி கிடையாது. ஈக்குவலாக இருக்கும், எந்த வகையிலுமே நோ காம்ப்ரமைஸ். பட் இந்த அட்மிஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம், நுழைவுத் தேர்வு இருக்கா? இப்போ நீங்கள் சொன்னது எலிஜிபிலிட்டி மார்க்கை சொன்னேன், அதை கண்டிப்பாக ஒரு நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று இருக்குங்க. காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ அது கண்டக்ட் பண்ணுறது IMU தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த பையன் வந்து என்ரோல் பண்ணணும். இஸ் இட் ஓகே? என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணுறோன்னா எங்கள் மூலம் என்ரோல் பண்ணுறாங்கல்ல பையன், அவங்களுக்கு பூரா கோச்சிங் கொடுக்குறோம் நாங்களே. ஏன்னா அந்த எக்ஸாமினேஷன் ஃபேஸ் பண்ணுற இப்படி நீட்டுக்கு எப்படி கோச்சிங் கொடுக்குறாங்களோ அப்படி நாங்கள் வந்து இந்த 3 சப்ஜெக்ட்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம். அதில் வந்து ரேங்கிங்கில் வரணும். மினிமம் ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். பழைய வருஷத்தினுடைய கொஸ்டின் பேப்பரை வச்சு கொடுக்குறோம். புது சப்ஜெக்டை வச்சு எக்ஸ்பர்ட்டை வச்சு கொடுக்குறோம். +2 மெயின்லி +2 தான் கேள்வி கேட்குறாங்க, நம்ம கொடுக்குறோம். அவனை எலிஜிபிலிட்டி ஆக்கி தயார் பண்ணி அவன் ரேங்கிங்கில் வந்த பிறகு நம்ம சேர்த்துக்கிறோம். இதுபோல் எங்கள் யூனிவர்சிட்டினுடைய நான் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் கூட ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கிறோம், அதுவும் அவன் எழுதணும். அது ஒன்று, தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். IMUவோட என்ட்ரன்ஸ் எழுதினாலுமே இங்கேயும் எங்கே ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறோம். எபோவ் ஆல், இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அட்மிஷன் கம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அந்த ஷிப்பிங் கம்பெனியும் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஏன்னா எவ்வளவு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அட்மிஷனே கொடுக்கும்போது அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ எங்கிட்ட எடுத்துங்களேன், எங்கிட்ட ஏறத்தாழ வருஷத்துக்கு ஒரு 900 அட்மிஷன் போடணும் மேரிடேயத்துக்கு. அந்த 900 அட்மிஷனில் ஏறத்தாழ 500 அட்மிஷன் அலாங் வித் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் கம்பெனிஸ். இந்த 3 டெஸ்ட்டும் எழுதி வர்றவங்களுக்கு மீதம் உள்ளது மற்ற ஷிப்பிங் கம்பெனிஸ் தொடர்ந்து வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் வாட் இஸ் அஷ்யூர்டு? பெற்றோர் எதை விரும்புகிறாங்க? 2 விரும்புகிறாங்க பெற்றோர். ஒன்று படித்தோடனே பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், இன்னொன்று நல்ல வேலை கிடச்சி நல்லா சம்பாரித்து குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த 2ஐயும் விரும்புகிற பெற்றோர்கள் கண்டிப்பாக மேரிடேயத்தை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறது கற்பித்தல் முறைகள் வந்து எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு ஷிப்பிங்கே கூட்டிகிட்டு போய் இங்கே ஷிப்பை வச்சு பாடம் எடுக்கிறதா சொன்னீங்க, இதை தாண்டி வேற எப்படி? இல்லை, இந்தியாவுடைய கல்வி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், அது இன்ஜினியரிங் ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், மொத்தம் படிக்கிற காலத்தில் ஒரு 70% தியரியாக படிச்சுட்டு ப்ராக்டிக்கலுங்கிறது அங்கங்கே லேபரேட்டரி வச்சுருப்பாங்க. ஃபிசிக்ஸ் லேபு, கெமிஸ்ட்ரி லேபு, இன்ஜினியரிங் லேபு, மெக்கானிக்கல் லேப் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆன் த ஸ்பாட்டுக்கு போய் ட்ரைனிங் கொடுக்கறது முக்கியம். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் ஷிப்பு விசிட் முக்கியம், ஷிப்பில் போய் ட்ரைனிங் எடுக்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் என்னென்னா, மற்ற படிப்புகளில் PhD வாங்கிட்டு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த படிப்பில் யார் கப்பலில் 20 வருஷம் வேலை பார்த்தாங்களோ அவங்க தான் வந்து கிளாஸ் நடத்துகிறாங்க. எல்லாருமே தியரிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை, ப்ராக்டிக்கல் தான். அப்போ அவங்க கப்பலில் என்னென்ன அவங்க சந்திச்சாங்களோ அது பூரா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லிக் கொடுக்குறாங்க. எவ்ரிடே கிளாஸ் ரூம் ஸ்டடீஸே கேஸ் ஸ்டடீஸ். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா உங்களுக்கு? இப்போ இதை தாண்டி மாணவர்கள் இங்கே பல்கலைக்கழகங்களில் படிக்கிற தாண்டி கூடுதலாக ஏதாவது அவங்க அடிஷ்னலாக படிக்க தேவை இருக்கும்? என்னதான் நம்ம வந்து பர்டிகுலர் டொமைனில் படிப்பு இருந்தாலும் கூட அடிஷ்னலாக அவங்களுக்கு ஸ்கில் கொடுக்க வேண்டியது அவசியம். இஸ் இட் ஓகே? அதை ஜென்ரல் தேங்க்ஸ் டு நியூ எஜுகேஷன் பாலிசி அப்போது பல ப்ளஸ் பாயிண்ட்டுகளில் 2 ப்ளஸ் பாயிண்ட்டை குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு இருப்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதை மனசில் வச்சு அமட் பல்கலைக்கழகத்திலையும் இந்த கல்வியாண்டிலே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படின்னா, ஒரு பையன் ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு டிகிரியை படிக்கான வாய்ப்பை இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி கொடுத்து நோட்டிஃபிகேஷன் UGCலேருந்து வந்துருச்சுங்க. அடிஷ்னல் டிகிரி, தட் இஸ் கால்ட் அஸ் அடிஷ்னல் டிகிரி, மல்டி டிசிப்ளினர் அடிஷ்னல் டிகிரி. சப்போஸ் இங்கே ஒரு பையன் BE நேவல் ஆர்கிடெக்சர் ஆப்ஷன் இன்ஜினியரிங் படிக்கிறான், அந்த பையனுக்கு BBA படிக்கணும்னு விருப்பம், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு தெரிஞ்சுக்கணும் விருப்பம். ஏன்னா நான் ஆண்டர்பிரனர் ஆனான்னா 2ம் தேவை இல்லையா? டெக்னிக்கல் நாலேஜும் தேவை, மேனேஜ்மெண்ட் நாலேஜும் தேவை, ஃபைனான்ஸ் நாலேஜும் தேவை. தட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் நவ். இப்போ நம்ம யூனிவர்சிட்டியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பையனுக்கு BBA கிளாஸ் எப்போ அவருக்கு கிளாஸ் நடத்துகிறோம்? வீக்கெண்டில் கிளாஸ் நடத்துகிறோம், ஈவினிங் 4 to 6 கிளாஸ் நடத்துகிறோம். அப்போது இந்த 3 வருஷம் பிடிக்கும்போதே அந்த 3 வருஷம் பிடிச்சி வெளியே போது என்ன பண்ணுறான்? 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒன்றும் அவன் இதில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது மேனேஜ்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு இருக்குது. எதில் வேலை கிடைச்சாலும் மல்டி ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட போயிடுறான். அந்த அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் மேரிடைம் சொன்னோம் இல்லையா, மேரிடையத்தில் இப்போது கப்பல்லையும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுலேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி ஒரு காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, சமீபத்தில் ஒரு 10 வருஷத்தில் கப்பலை வந்து உள்ளே போய் கேப்டன், சீஃப் இன்ஜினியர் அண்ட் க்ரூஸ் ஆப்ரேட் பண்ணாமல் கப்பலை கரையிலிருந்தே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அட்டானமஸ் ஷிப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு.
அட்டானமஸ் ஷிப்ஸ். இப்போ ரொபாட்டிக்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி வரணும்னா இப்போ படிச்சுட்டு போகிற பையனுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குற சிலபஸ் விட நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிக்கணும் இல்லையா. அதனால அந்த பையனுக்கு 2 கொடுக்குறோம். ஒன்று ஒரு சப்ஜெக்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் போன வருஷம் வந்து ஆரம்பிச்சிட்டோம். நல்ல எக்ஸ்பர்ட் வச்சு சொல்லிக் கொடுக்குறோம். விசிட் ஓகே. அது போக பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்னு ஒரு படிப்பு இருக்குது. அதை அடிஷ்னல் டிகிரியாக அவருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அந்த யூஜிசி கொடுத்ததுனால. இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. இதை விட இது என்னன்னா, ஒரு வசதியான பையன் ஒரு குரூப்பு ஒரு மேஜர் எங்கேயோ படிச்சுட்டு அது முடிஞ்சுட்டு இன்னொரு இடத்துக்கு படிக்க போகலாம் அடுத்து 3 வருஷம். பட் நடுநிலை உள்ளவன் ஏழை எளிய பையன் அட் ஏ டைம் 2மே கிடைக்கும் போது பெரிய அட்வான்டேஜ் இல்லையா. அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்ல பையன் படிக்கிறான். இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ், நம்ம யூனிவர்சிட்டி போல் பல யூனிவர்சிட்டிகள் செய்கிறாங்க. எப்படின்னா, வெளிநாட்டில் பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிறது எல்லாருடைய விருப்பமும் கூட. அதுக்கு ஒரு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை வசதியான வீட்டு பிள்ளைகள் தான் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறாங்க. காரணம், குறைஞ்சது அது யூகேயாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அட்டு எனி அதர் கண்ட்ரியாக இருக்கட்டும், யூஎஸ்ஏ இருக்கட்டும், குறைஞ்சது 20 to 25 lakhs ஆகுங்க வருஷத்துக்கு செலவு. அது எல்லாரும் பண்ண முடியாது. அப்போது இந்த எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஜாயின்ட் டிகிரி ப்ரோக்ராம். ஜாயின்ட் டிகிரினா இந்தியாவில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி இஸ் ஓகே, வெளிநாட்டில் ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு கொலாபரேட்டிவ் டைப் வச்சுருந்தாங்கன்னா, அது எனி கண்ட்ரி வச்சுருந்தாங்கன்னா, இந்த 4 வருஷமும் அந்த பையன் போய் வெளிநாட்டில் படித்து செலவழித்து படிக்க வேண்டாம். 4 வருஷம் படிப்பாக இருந்தால் 3 வருஷ படிப்பு இங்கே உள்ள ஃபீஸில் கட்டி படிச்சுட்டு 1 வருஷ படிப்பு மட்டும் அங்கேயே படிக்கணும். அப்படி படிக்கிற போது வெளிநாட்டு பல்கலைக்கழகமும் இந்திய பல்கலைக்கழகமும் அதனுடைய சிலபஸை மேப்பிங் பண்ணிடுறோம். ஈஸியாக அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க, எல்லா யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட் வேணும் இல்லையா. அப்படி மேப்பிங் பண்ணிவிட்டு அவங்க சிலபஸையும் நாங்களும் சொல்லிக் கொடுக்குறோம். கடைசி வருஷம் மட்டும் அங்கே போய் படிக்கிறாங்க. சில கண்ட்ரீஸில் உங்களுக்கு தெரியும், யூகே ஆஸ்திரேலியாவெலாம் 1 வருஷ படிப்பு கட்டணம் கூட தேவையில்லை. அங்கே பார்ட் டைம் ஜாப்லாம் இருக்குது. அதை வச்சே பெரும்பான்மை பையங்க ஃபீஸை கட்டிடுறானுங்க. அப்போ அவன் முடிச்சுட்டு வர்ற போது அவன் வந்து 1 இயரில் 4 வருஷம் படிக்க வேண்டிய முடிச்சுட்டு அவன் ஒரு ஆஸ்திரேலிய யூனிவர்சிட்டியோட வர்றான், ஒரு யூஎஸ் யூனிவர்சிட்டியோட வர்றான், யூகே யூனிவர்சிட்டியோட வர்றான். அது பெரிய விஷயம் இல்லையா. அவனுடைய கனவும் நனவாகிறது, அவனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சில சமயங்களில் அங்கேயே அவன் எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சி போயிடுறான். இதெல்லாம் சில அட்வான்டேஜஸ்ங்க. ஷிப்பிங் கம்பெனிஸ்ல எல்லாமே வந்து வேலை வாய்ப்பு 100% உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றீங்க. ஷிப்பிங் கம்பெனிஸ் தாண்டி வேற என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் இந்த கடல்சார் படிப்புகளில்? அதாவது மரைன் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் தேர். அதில் மிக முக்கியமாக உள்ளது உங்களுக்கு ஒரு 4 years ப்ரோக்ராம் இருக்குது, நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங். அதாவது ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சுங்களா. அது முக்கியம் இல்லையா. முதல்ல கப்பலை கட்டித்தானே அதுக்கப்புறம் தானே வேலை பார்க்க முடியும். அதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. பசங்க படிக்க வர்றாங்க, நிறைய நல்லா படிக்க வர்றாங்க. அதுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது, நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குது. அது 4 years ப்ரோக்ராம் தான். கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங் கட்டணப்படி பார்த்தீங்கன்னா அது குறைவாக தான் இருக்கும், படிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கும் வெளிநாடுகள் தான் வேலை. பட் இங்கேயுமே கவர்மெண்ட்லேயுமே ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குல்ல, இந்தியாவிலும் உங்களுக்கு நிறைய வேலை கிடைக்குது. அதே மாதிரி எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போது மற்ற இடத்துல மெக்கானிக் இன்ஜினியரிங்க்கும் மரைன் தொடர்பான இன்ஜினியரிங் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் மற்ற இடத்துல பியூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பட் மரைன் சொல்லிக் கொடுக்குற இடங்களில் மெக்கானிக் இன்ஜினியரிங் 50% சிலபஸ் ரிலேட்டட் டு மரைன். அதனால சொன்னேன், அவன் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1 year ஜிஎம்இ முடிச்சுட்டானா கப்பலுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அந்த அட்வான்டேஜ் ஓகே. அது மரைன் தொடர்பான இன்ஸ்டியூஷனில் படித்தா தான் அந்த ப்ளஸ் பாயிண்டாக இருக்க முடியும். வேறு இடத்துல படித்தாலும் கூட எடுத்துக்கிறாங்க. ட்ரிபிள்இயும் அதே மாதிரி தான், படிச்சுட்டு 1 year படிச்சுட்டு வெளியே போகலாம் ஆச்சுங்களா. ஸோ திஸ் ஆர் ஆல் தி ரிலேட்டட் வித் மரைன் ஓகே. சில இடங்களில் ஓஷன் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க. டேக் இட் ஃபார் ஐஐடியில் ஓஷன் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க. அது மாதிரி நார்த்தில் இடத்துல ஓஷன் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க. அது படித்தவங்களும் மரைனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. சில இடத்துல கார்பர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க. கார்பர்னா எப்படி வந்து துறைமுகங்களை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்ல, அது படிச்சுட்டு போகிறவங்களும் மரைனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பொதுவாக ஒரு ஆர்வம் பெற்றோர்களோ இல்லை மாணவர்கள் மத்தியில் இப்போ ஒரு பிரைமரி கோர்சஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறத தாண்டி இந்த பெட்ரோலியம் கெமிக்கல் இல்லை மரைன் ஆஃப்ஷோர் இதுக்கு வந்து குறைவாக இருக்குல்ல, இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு உடனடியாக வேலை கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த செகண்டரி கோர்சஸ்க்கு வந்து கொஞ்சம் மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வமும் விழிப்புணர்வும் கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கு? காரணம் உங்களை மோர மீடியா இதை ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துகிட்டு போகாதான் காரணம். நம்பர் 1. ஏன்னா நீங்கள் நல்லா சொன்னீங்க, வேலை கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க, நல்ல சம்பளத்தை கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. இவ்வளவு தெரிஞ்ச பிறகு மக்களுக்கு ஏன் தெரியாமல் இருக்குது? எங்கள் லெவலில் இன்ஸ்டியூஷன் லெவலில் இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம் கொண்டு வரோம் ஆச்சுங்களா.
அதே சமயத்தில் நீங்கள் சொல்கிறது மாதிரி மற்ற யூனிவர்சிட்டிஸில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்புறம் அதர் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸில் இந்த ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு மற்ற பாப்புலர் ஆகும்போது இது ஆகாத காரணமே இன்னும் வெளியே வரல. ஆனால் இந்த முயற்சி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ முந்தி மாதிரி இல்லை. இப்போ நிறைய அட்மிஷன் டிமாண்ட் அதிகம் இருக்குது. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முந்திலாம் ஒரு காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா மரைன் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவங்க அப்பா தாத்தா அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் வர ஆரம்பித்தாங்க. இப்போ அப்படி இல்லை. ஈவன் ராமேஸ்வரத்துலேருந்து பையன் வர்றான், கன்னியாகுமரியிலேருந்து பையன் வர்றான். விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது எங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. இல்லைன்னு தெரியலேன்னு சொல்ல முடியாதுங்க. நல்ல டிமாண்ட் இருக்குது. காலப்போக்கில் இவங்க தானே அம்பாசிடர். உங்கள் ஊரில் போய் சொல்கிற போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிற போது ப்ரோக்ராம் வந்துக்கிட்டு தான் இருக்குங்க. அதில் பொதுவாகவே ப்ரமோட் பண்ணும்போது மீடியாவோ அல்லது டிஜிட்டல் ஏரியாவிலையோ நாங்களும் பண்ணுறோம். மற்றவங்களும் இது மாதிரி ப்ரமோட் பண்ணி காமிச்சா நல்லா வாய்ப்பு. ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு உங்களுக்கு தெரியும், வேலை இல்லாமல் ரொம்ப பேர் இருக்கான். மற்ற இன்ஜினியரிங் படிச்சுட்டு மாதம் 10,000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறவங்க இருக்கான். இஸ் இட் ஓகே? பட் இது இன்னொரு செக்டாரில் நிறைய பூமிங்காக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதனால் கொண்டு போய் சேர்த்தோம்னு சொன்னால் நிச்சயம் எல்லாருமே அது பயன்படுவாங்க. இப்போ ராமேஸ்வரம் மாதிரி ஒரு கடைக்கோடியில இருந்துமே மரைன் இன்ஜினியரிங் வராங்கன்னு சொல்றீங்க. ஒரு அரசு பள்ளி மாணவனே கூட வரலாம். பட் இதுக்கு வெளிநாடுகள்ல தான் அதிகம் வேலை அப்படிங்கிறப்போ அந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் எப்படி கொடுக்குறீங்க, அதை எப்படி அவங்க டேக்கிள்? நல்ல கேள்வி. முக்கியம். தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வர்றான். இதில் இன்னொரு முக்கியம், ஒரு மேரிடைம் யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பர்டிகுலர் ஏரியா வச்சு ஸ்டூடெண்ட் வர்றதில்ல. த்ரூ அவுட் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. அப்போ த்ரூ அவுட் இந்தியாவில் எப்படி தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வர்றானோ, ஆந்திராவில் தெலுங்கு மீடியத்தில் படிச்சுட்டு வர்றான், மதர் டங்கில் படிச்சுட்டு வர்றான். அவரை இங்கே தயார் பண்ணணும். மினிமம் எலிஜிபிலிட்டி 50% வச்சுருக்கோம். 50% வாங்கி பாஸ் பண்ணாலும் கூட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? எங்களுக்கெல்லாம் பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுக்குறோம். இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு வைக்கிறோம். 2 months. அந்த 2 monthsல பக்காவாக தயார் பண்ணி ஃபஸ்ட் இயர் முடிக்கும்போது அந்த பையன் நல்ல இங்கிலீஷில் பேச எழுத கற்றுக் கொடுத்துட்றோம். ஏன்னா வகுப்பறையில் நிச்சயமாக ஒரு வார்த்தை கூட டீச்சர்ஸ் தமிழ் பேச மாட்டாங்க. தே டீச் ஒன்லி இன் இங்கிலீஷ். அதே மாதிரி லாங்குவேஜ் லேபரேட்டரி வி ஹேவ். எஸ்பெஷலி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்க்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். இவன் கண்டிப்பாக வெளியே போகும்போது ஹி வில் ஹேவ் வெரி குட் கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ். அது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் பண்ணி தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா அங்கேருந்து வர்ற பையன் மற்ற இன்ஜினியரிங் போகும்போது தமிழ் எழுதலாம்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் கிளாஸே தமிழ்லையும் நடத்துகிறாங்க. அதெல்லாம் மேரிடையத்தில் முடியாத விஷயம். அதில் தயார் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புகிறோம். நீங்கள் ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறது வித்தியாசமாக இருக்கும். அதில் வி என்ஷூர் they speak good English, they write good English as well. இதுக்கு அரசு துறையில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது இந்த படிப்பு? இப்போது இந்தியன் சீஃபேரர்ஸ் ஏன் ரொம்ப விரும்புகிறாங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ இந்தியாவிலே இவங்க 3 நாடு தான் தரவரிசையில் அதிகம் இருக்கிறது. இந்த கடல்சார் படிச்சுட்டு கப்பலில் வேலை பார்க்குறவங்கள ஹியூமன் ரிசோர்ஸை கொடுக்குற நாடுகள் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு பிலிப்பைன்ஸ், செகண்ட் ஜப்பான், இந்தோனேஷியா, தேர்டு இந்தியா. ஏன் தேர்டு இந்தியனை ப்ரிஃபர் பண்ணுறாங்க? நம்பர் 1 ஹார்ட் ஒர்க்கிங், கமிட்டட். நம்பர் 2 தே ஆர் குட் இன் இங்கிலீஷ். இது 2 தான் மேஜர் ரீசனுங்க. ஆச்சா, அப்போ எப்படி நம்ம இங்கிலீஷை தயார் பண்ணி அனுப்புகிறோம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதாவது மேரிடையை பொறுத்த வரைக்கும் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மாதிரி கவர்மெண்ட் வச்சுக்கிற கப்பலே ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ரொம்ப கம்மி. அதில் வேலைவாய்ப்பும் கம்மி. இப்போ நாங்களே அதில் போய் நம்ம ஒன்றும் என்கரேஜ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்க உலகளாவிய லெவலில் போகிறாங்க. அவங்க ஸ்டாண்டர்டே டிஃப்ரெண்ட்டு. இல்லை, கப்பல் படிப்பில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அப்போது அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டட் காலேஜாக இருக்கட்டும், எதை சிலபஸ் படிப்பாங்க? அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்குற சிலபஸை படிப்பாங்க. ஆச்சா உங்களுக்கு. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸாக இருக்கட்டும், பாரதியார் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அவங்க யூனிவர்சிட்டி தயார் பண்ண சிலபஸ் கொடுப்பாங்க. தெர் இஸ் நோ இன்டர்நேஷ்னல் சிலபஸ். ஆனால் மேரிடைமை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரே சிலபஸ், இந்தியன் மேரிடைம் ஆர்கனைசேஷன். ஏன்னா அந்த சிலபஸ் படித்தா தான் அவன் த்ரூ அவுட் த வேர்ல்டு காமன் சிலபஸ் படிச்சுட்டு எந்த கப்பல்லையும் போய் வேலை பார்க்க முடியும். அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா உங்களுக்கு? அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்க முடியும் ஆஸ் பர் த லேட்டஸ்ட் ரிக்குயர்மெண்ட். இப்போ நான் சொன்னேன்ல, அடிஷனல் டிகிரி கொடுக்குறோம்னு சொன்னால் அது ஐஎம்ஓவில் இல்லை, விசிட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ ஆஃப் லேட் கம்பெனி வர்றாங்கல்ல, அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. எங்கள் பிள்ளை இன்டர்வியூ பண்ணிட்டு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் சைக்காலஜிலாம் சொல்லிக் கொடுங்க, உங்கள் சிலபஸ் இல்லாட்டாலும் அடிஷனலாக சொல்லிக் கொடுங்க. ஏன் சைக்காலஜி சொல்லிக் கொடுக்கணும்?
அந்த பையன் 6 மாதத்துக்கு தண்ணியவே பார்த்துருப்பீங்க. சுத்தராக அவன் கூட இருந்த 12-13 பேரை தவிர ஒன்றுமே இல்லை. அப்போ அவன் வந்து மென்டலாக வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட. அவனோட கூட வேலை பார்க்கறனோட நல்ல ஆப்டிடியூட் நல்லா இருக்கணும். ஃபேமிலியை பிரிஞ்சாங்க கூட பேசுனது சுகமாக அவன் பேசணும். இஸ் இட் ஓகே? அதுக்காக கொஞ்சம் சைக்காலஜி சப்ஜெக்ட் கொடுங்கறதுனால நாங்கள் சைக்காலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதாவது காமன் சிலபஸ் இருக்கணும், அதுபோல் அடிஷ்னல் ஸ்கில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது மாதிரிலாம் பண்ணுறோம். அப்போது அது ஒரு பெரிய யூனிக்னஸ் இல்லையா? த்ரூ அவுட் த வேர்ல்டு சிலபஸ்ங்கிறது, காமன் சிலபஸ்ங்கிறது ஸ்டாண்டர்ட், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சிலபஸ். இப்போ வேலை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நேச்சர் ஆஃப் ஒர்க் உங்க கப்பல்லன்னா என்ன மாதிரி வேலை இருக்கும்? இல்லைங்க, அதாவது ஆரம்பத்தில் யாருக்கும் அப்படித்தானே இருக்கும். இங்கே அதுக்கான பயிற்சி கொடுத்து மென்டலாக தயார் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம். அப்படி ஒன்றும் வர்றாங்க இல்லையா, ஃபீட்பேக் கிடைக்கிறதுல அப்படி ஒன்றும் சிரமமாக அவங்க ஃபீல் பண்ணலை. இப்போ மீன்வள பல்கலைக்கழகம் அப்படின்னா அங்க வந்து மீனவர்களுக்கு தனியா ஒரு இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம கடல்சார் படிப்புகளுக்கும் ஃபிஷர்மென்க்கு ஏதாவது இந்த மாதிரி இடஒதுக்கீடு? அப்படி வந்து ரிசர்வேஷன், பிகாஸ் இப்போ பல்கலைக்கழகங்கள், இப்போ எங்களை பல பல்கலைக்கழகங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 ஏஜென்சிக்கு உள்ளே வர்றோம். அஃபெக்ஸ் பாடின்னு சொல்லுவாங்க ஹையர் எஜுகேஷனில். ஒன்று யூஜிசி கீழே வர்றோம், ஏன்னா யூனிவர்சிட்டி இல்லையா. இன்னொன்று ஏஐசிடி கீழே வர்றோம், ஏன்னா டெக்னிக்கல் நாலேஜ். இன்னொன்று டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் கீழே வர்றோம். ஓகே, அதனால் 3 ஏரியாவில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். அப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன், வி கம் அண்டர் தி ரிசர்வேஷன் ரூல், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் ரூலில். ஓபிசிக்கு எவ்வளவு, அப்புறம் எஸ்சி/எஸ்டிக்கு எவ்வளவு, வழக்கமான ரிசர்வேஷன் தாண்டி ஃபிஷர் கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிறது அமர் பல்கலைக்கழகத்தை கொடுக்குறோம், வேறு எங்கேயும் கிடையாது. காரணம் நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. என்ன சாஃப்ட் கார்னர்னு சொன்னால், நீங்கள் ஒரு டாக்டர் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் மெரைன் படிக்க வர்றாங்கன்னு வச்சுங்களேன், பொண்ணோ பையனோ, அல்லது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஃபேமிலியிலேருந்து வர்றாங்கன்னு வாங்களேன், அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு வந்து கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்துருப்பாங்க. ஆமாம், ரைட்? கப்பலில் போகும்போது கப்பலில் என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நினச்சா 10 வருஷம் எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம், 20 இயர்ஸ் எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம். ஆனால் கப்பல் கம்பெனிக்காரன் என்ன விரும்புகிறாங்கன்னா, வந்தால் ஒரு ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு இருக்குன்னு விரும்புகிறான். ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியோடைய ஃபேமிலி பேக்ரவுண்டே என்ன? ஃபிஷ்ஷிங். அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ அவங்க ஃபேமிலியோ கடலில் போய் பழகி அந்த சிரமங்கள்லாம் பட்டு சங்கடமெல்லாம் பட்டு அட்வென்ச்சரஸாக இருந்திருக்காங்க. சமயங்களில் இந்த ஸ்டூடெண்ட்டே போவான், வெக்கேஷன் சமயத்தில் போவான். அப்படி பையன் உள்ளே வரும்போது ஆர்வமும் அதிகம் இருக்கும். வேலைக்கு போன பிறகு ரொம்ப வருஷம் அவரால் தாக்கு பிடிக்க முடியும், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும். அதனால் அந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப சிரமப்பட்ட கம்யூனிட்டி. அதுக்காக நம்மள மாதிரி பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக நம்ம அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப், ஸ்பெஷல் ரிசர்வேஷன். எவ்வளோ பர்சன்ட்? 50% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். புரியுதுங்களா? ரிசர்வேஷன் வந்து வரவங்களாம் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வர்றாங்க, வரவங்களாம் எடுத்துக்கிறோம். அது பெரிய அட்வான்டேஜுங்க. நாங்கள் ஒரு கேம்பெயினே பண்ணுறோம், அந்த சீசனில் எல்லா கோஸ்ட் லைன்லும் பூரா கொடுத்து பண்ணுறோம். ஸோ இப்போ ஊதியம் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஷிப்பிங் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறுமா? எல்லாமே லேக்ஸ்ல தான்? இல்லை, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. சில கேஸ் ஸ்டடீஸ் ரொம்ப சிரமப்பட்டு, ஆக்சுவலாக ஃபீஸ் கட்ட சிரமப்பட்டு, பேங்க் லோனில் சிரமப்பட்டு, பரீட்சைக்கு கட்டுற சமயத்தில் பணம் கட்ட சிரமப்பட்ட பசங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் யூனிவர்சிட்டி ஃபார் த லாஸ்ட் 12 இயர்ஸ். என் கண் முன்னாடியே கல்யாண இன்விடேஷன் கொண்டு வரும்போது, சில கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணும்போது, அப்படி பார்த்த ஃபேமிலியாக, இப்படி பார்த்த பையனா, மிகப்பெரிய லக்ஸூரியஸாக ஒரு அருமையான இடத்துல ஒரு அலையன்ஸு, நல்ல ஒரு காரு பங்களா வீடுன்னு அப்படி இருக்காங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் மட்டும்தான் அந்த வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலே டோட்டலாக இமிடியேட்டாக மாறக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனுங்க இது. இப்போ பேங்க் லோன் சொல்கிறீங்கல்ல, நம்ம பேங்க் லோன் வச்சு நம்ம படிப்பு தொடர்ந்தாலுமே கூட இப்போ ஒரு சாதாரண கோர்ஸ்க்கே வந்து அவங்க ஒரு அடமானத்துக்கு ஒரு விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது இது லேக்ஸில் ஃபீஸ் இருக்கிறதுக்கு பேங்க் எதை நம்பி லோன் இல்லை கொடுக்குறாங்க. இந்த சென்ஸ் கண்டிப்பாக ஜாப்புக்கு போகிறோம். இப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுக்குறோம் இல்லையா, அது எத்தனை முன்னாடி வேறு ஏதாவது கொடுப்பாங்களா? ரேர். பேங்க் லோன் கொடுப்பாங்க, அடுத்து இந்த பையனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. வேலை கிடைச்சா தான் ரீஎம்பர்ஸ் பண்ணுவான். இப்போ கப்பல் கம்பெனி கையில் ஒரு அத்தாரிட்டி மாதிரி கொடுத்துட்றாங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அதிகம் ஆகுது இல்லையா, அதனால் பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க. எந்த முறையாக இருந்தாலுமே அதில் சிலருக்கு வந்து நம்ம தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த கடல்சார் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் தொழில் முனைவோர் ஆக முடியுமா? நான் சொன்னேன் இல்லையா, 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ திருப்பி வந்த பிறகும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. இவ்வளோ வருஷம் வந்தவங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க இல்லையா, அப்போது அவங்க தே பிகம் அன் ஆண்டர்பிரனர். அதுக்குன்னு சில இண்டஸ்ட்ரீஸ், ரெலவெண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது போக ஆஃப்ஷோர் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. ஆஃப்ஷோர்னால் கப்பல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், ஷிப்பிங் கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லையா, எல்லாமே ஷோரில் தானே இருக்கும். அங்கேயே இவங்க ஒர்க் பண்ணுவாங்க.
அங்கே இவங்க தேவையான கப்பலுக்கு சம்பந்தமான மேனுஃபேக்சரிங் விஷயங்கள் தொடர்பான விஷயங்கள், சர்வீஸ் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் நல்லா வர முடியும், வாய்ப்புகள் இருக்குது. யாருமே கப்பல்லேருந்து வந்தவரை வீட்டில் சும்மா இருக்கிறது கிடையாது. ஒன்று எங்களை மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வர்றாங்க, இல்லைன்னா தே ஜாயின் வித் சப்பல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட், மேனேஜ்மெண்ட் பார்ட் ஆஃப் ஷிப்பிங் கம்பெனிஸ், அல்லது அவங்களே ஒரு தொழில் ஆரம்பிச்சிடுறாங்க. தொழிலாங்கிறது அவங்க பேசிக்கலி இன்ஜினியர்ஸ், இஸ் இட் ஓகே, இன்ஜினியர்ஸ். அது மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு பண்ணுறது, கப்பல் கம்பெனிக்கு சர்வீஸ் பண்ணுறது, அது மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அது மாதிரி உள்ள வேலை சர்வீஸ் செக்டாரில் போயிடுறாங்க. இப்போ கப்பல்ல பொதுவாக வேலை இருக்குன்னு சொல்றீங்களா, அதை தாண்டி ஷோர்லையோ இல்லை வேற என்ன மாதிரியான வேலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும்? ஆனால் ஷோருங்கிறதுமா இப்போ எல்லா கப்பல் கம்பெனிக்கு சென்னையிலேயும் ஆஃபீஸ் இருக்குது, மும்பையிலேயும் ஆஃபீஸ் இருக்குது, துபாயிலேயும் ஆஃபீஸ் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் ஆஃபீஸ் இருக்குது. இஸ் இட் ஓகே? அதனால அங்கே அவங்கள ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான படிப்பு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனேஜ்மெண்ட்னு சொல்கிற போது சீஃபேரர்ஸாக போனது போக கப்பல் கம்பெனியில் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குங்க, MBA இன் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அதில் டோட்டலே டாக்குமெண்டேஷன்லேருந்து ஆரம்பித்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கம்பெனியில் ஜியாகிரஃபி பற்றி சொல்லிக் கொடுக்குறது, அதுக்கப்புறம் அதனுடைய ரூட்டை பற்றி சொல்லிக் கொடுக்குறது, போர்ட்டை பற்றி சொல்லிக் கொடுக்குறது, ஹார்பரை பற்றி சொல்லிக் கொடுக்குறது, இது ஃபைனான்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்குறது, அக்கௌண்டிங் பற்றி சொல்லிக் கொடுக்குறது ஒரு படிப்பு வேணுமா இல்லையா? இன் ஜென்ரல் MBA பொதுவாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா, ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க, ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க, ஆமாம் ரைட்? பட் இங்கே மட்டும்தான் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னு படிப்பு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அது 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் தான். அந்த பசங்களுக்கும் 100% பிளேஸ் ஆயிடுவாங்க. எங்கே பிளேஸ் ஆவாங்கன்னா சிங்கப்பூர், ஹாங்காங் இப்படியான கண்ட்ரிலாம் பிளேஸ் ஆவாங்க. ஏன்னா துபாய் இந்த ஏரியாக்களில் தான் கப்பல் கம்பெனி, பெரிய கம்பெனியுடைய நிர்வாகமே அமைஞ்சிருக்குங்க. அந்த பசங்களுக்கும் நல்ல சம்பளத்தோடு வெளியே போயிடுறாங்க. அவங்களுக்கு UG ஏதாவது குறிப்பிட்ட படிப்பு தான், எனி டிகிரி. பட் BBA ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்கும் இருக்குது, அது 3 இயர்ஸ் ப்ரோக்ராம். இதை படிச்சுட்டு அதுக்கு வர்றாங்க. சில பேர் BE படிச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் MBAக்கு வர்றாங்க. அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. இது தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கடல்சார் படிப்புகளை பொறுத்து இல்லை, கடல்சார் படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய வேலை சிரமமாக இருக்குமோ, அல்லது ரொம்ப செலவழித்து படிக்க வேண்டியிருக்குமோ, அல்லது நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டே வில்லேஜ்லேருந்து வர்றோம், ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வர்றோம், நம்ம பக்கத்தில் யாருமே அப்படி இல்லையே, இப்படியான எந்த விதமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம். சாதாரண மக்களும் கூட அந்த படிப்பை படிக்க முடியும். பொருளாதாரத்தை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அதுக்கு முழுமையான சப்போர்ட் ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட்டும் கொடுக்குது, அந்தந்த இன்ஸ்டியூஷனும் கொடுக்குது, ஆச்சுங்களா? பேங்க்கும் கொடுக்குறாங்க. வேலைங்கிறது ஜாயின் பண்ணும்போது வேலை கிடைக்குது, அப்படியே ஒரு வேலை கிடைக்கட்டாலும் கூட படிப்பு முடிக்க போகும்போது கொடுக்குது. எல்லாத்தையும் விட 2 அடிஷ்னல் ஸ்கில் இருந்தால் எதையும் பிழைச்சிக்கலாம் இன்றைக்கி இந்தியாவிலையும் உலகத்துலையும். ஒன்றும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் ஸ்கில் இருக்கணும், அல்லது நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். அது 2மே இந்த படிப்பில் என்ஷூர் செய்யப்படுகிறது. அதனால் யார் வேணாலும் எந்த லெவலில் இருந்தாலும் படிக்கலாம். அவனுடைய உலகளாவிய அளவில் கற்பனையை அவன் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பெண்களுக்கு அப்படிங்கும்போது, இப்போ கடலில் 6 மாதம் இல்லை தரையில் அப்படிங்கும்போது, இல்லை ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கான ரெகுலர் ஃபிசிக்கலாக பீரியட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு கல்யாணம் ஆகுது அப்படின்னா ப்ரெக்னென்சி, குழந்தை வளர்ப்பு, அந்த மாதிரியான சூழலில் பெண்களுக்கு இந்த துறை எந்த அளவுக்கு சரியானது? இல்லை, இதுவும் ஒரு சரியான கேள்வியும் கூட. அதாவது மறந்துடாதீங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க வந்தது 1-2 பெண்கள் தான். இப்போது எங்கள் பல்கலைக்கழகத்தில் 180 பெண்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அது பெரிய விழிப்புணர்ச்சி இல்லையா? இந்த சென்ஸ் அவுட் ஆஃப் அரவுண்ட் 3,000 பீப்புளில் அவர் படிக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் இப்போ என்ன தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால், கப்பல் கம்பெனி மெசேஜ் கொடுத்துட்டாங்க, கேர்ள்ஸு ஜாயின் பண்ணால் 100% வேலை, 100% வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அட்வென்ச்சர்ஸுக்கு கப்பலில் மட்டும் இல்லை, பைலட்டாக இருக்காங்க, என்ன உங்களுக்கு தெரியாதில்ல, இன்றைக்கி ஆர்மியில் இருக்காங்க, மிலிட்ரியில் இருக்காங்க, அவங்களாம் பெரிய பெரிய லெவலில் வந்துட்டாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், ஆர்மியில் உயிரை பணைய வச்சு தான் போகணும், அதுக்கே வந்துட்டாங்க. பைலட்டாக போகிறதும் உங்களுக்கு தெரியும், கப்பலை விட ரொம்ப சிரமமான காரியம். இப்போ இங்கேயும் வந்துட்டாங்க. ஒன்லி திங், ஆர்மியில் இருக்கவங்களும் உடனே போக முடியாது, 6 வருஷம் 6 மாதம் 1 வருஷம் தான். அதே மாதிரி இதுவும் இருக்கும். அதில் ஃபேமிலியில் அந்த அளவு கப்பல் கம்பெனிகள் புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. கல்யாணம் அல்லது குழந்தை பிறப்பு, அதற்கான விடுப்புகள், அதற்கான கன்செஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அது இல்லைன்னா இவ்வளோ தூரம் விரும்பி வரமாட்டாங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்கள் சொல்லித்தான் கேர்ள்ஸை சேர்க்குறோம், அவங்கெல்லாம் பேச விடுறோம், அவங்கெல்லாம் கேஸ் ஸ்டடியாக காமிக்கிறோம். அதனால் ஈக்குவலாக ஆண்களுக்கு என்ன உண்டோ அது பெண்களுக்கும் உண்டு.
பெண்களுக்குள்ள சில சிரமங்களை வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் கப்பல் கம்பெனிக்காரங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. இப்போ கடல்சார் படிப்புகள்ல தமிழர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு? பெருசா அவங்களுடைய பங்களிப்புங்கிறது குறைவா இருக்கிற மாதிரி தோணுது. நல்ல கேள்விங்க. மறுபடியும் அதாவது கடல்சார் பிரிவை படிக்க வர்ற எண்ணிக்கைன்னு பார்க்க போனால் தமிழ்நாட்டை விட வடக்கு இந்தியாவிலேருந்து வர்றவங்க மாணவர்கள் அதிகம் இருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணம், டாக்டர் பையன் டாக்டர் ஆகிறதும் ஜட்ஜு பையன் வக்கீல் ஆகிறதும் காமன் இல்லையா? அதில் முன்னாடி காலங்களில் இந்த சீஃபரர் அதிகம் இருந்த ஆட்கள் வந்து நார்த் இந்தியாவில் இருந்த ஆட்கள். அவள் அதனுடைய பெனிஃபிட் நல்லா தெரியும் இல்லையா? எல்லா லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்டு, மானிட்டரி பெனிஃபிட் தெரிஞ்சனால அவங்க அந்த பசங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தெற்கையிலிருந்து போனவங்க இருக்காங்க இல்லையா? பட் அது கூட இருக்கணும். ஏன்னா இந்தியாவிலேயே முதல்ல கப்பல் ஓட்டியவன் தமிழன் தான் இல்லையா? கப்பல் ஓட்டிய தமிழர் வஉசி இருக்கார் இல்லையா? அவர் தானே முதல்ல இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் கம்பெனிக்காரன் இருக்கும்போது. அப்போ அந்த அவேர்னஸ் இன்னும் அதிகம் இருக்கணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தமிழ்நாட்டிலேருந்து பையங்க வர்றாங்க, நல்ல ஆர்வமாக வர்றாங்க. காரணம் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் எனக்கு குறிப்பாக ராமநாடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வர்றான். காரணம் கேட்டால் எங்கள் ஊர்லேயே முன்னாடி 2 பேர் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து சும்மா சாதாரண வீட்டில் இருந்தால் பெரிய பங்களாலாம் கட்டி காருலாம் வச்சு நல்லா இருக்காங்க அப்படின்னு வர்றாங்க. அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில். ஏன்னா இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலான இருக்குது. 2 பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டிலாம் இருக்குது, நார்த்தில் இல்லை. அப்படி வர்றதுனால தமிழர்களுடைய பங்கு இப்போதைக்கு குறைவாக இருந்தாலும் கூட இட் இஸ் மை எஸ்டிமேட் இன் ஃபியூச்சர் தே வில் பி காம்பீட்டிங் வித் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கடல்சார் படிப்புகள் பற்றி A to Z தகவல்களை வந்து ரொம்ப விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் தந்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம், மிக்க நன்றி.